ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கேபிஎம்மி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மில்லர் இந்த நெசி கேமில் நோ டேமேஜ் மோட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கேம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்புறம் இதே போலீஸ்க்கான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வீடியோ போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடாக பண்ணிக்கோங்க. இந்த நோட் இமேஜ் மோட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மோடில் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். மற்ற மோட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி உள்ள போய் தமிழ்நாடு டிராஃபிக் மோடை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோட லிங்க் அப்படிங்கிற மாதிரி லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வெப்சைட்டுக்குள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நோ டேமேஜ் மோட் அப்படிங்கிற மாதிரி லிங்க் கொடுத்துருப்போம். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் டைம் ஓடும். டைம் முடிக்கிற முடிய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் வராத மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 15 செகண்ட் டைம் முடிக்கிற முடிய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். திரும்ப அது ஃபஸ்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. மோடை கொஞ்சம் மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா 0 டெம்பிங் ஆட்டிடும். அதுக்கப்புறம் மோடு வேலை செய்யாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது கொடுத்து வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஆட் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 செகண்ட் டைம் ஓடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்பு முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் ஓடி முடிக்கிறதுல வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பற்றி நான் 2K அடிக்கிறதுக்கு கொண்டு தான் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஆடையும் கிளிக் பண்ணிடாதீங்க. வெளியே வந்துட்டாலுமே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆடையும் கிளிக் பண்ணிடாதீங்க. டைம் ஓடி முடிக்கிற முடிய வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆடாக தான் இருக்கும். கிளிக் பண்ணிடாதீங்க தெரியாமல் கூட. டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் ஓடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பு. மற்ற 3 ஸ்டெப்பு இதான் 3 ஸ்டெப்பு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தோடனே அது பார்த்தீங்கன்னா மோடு டவுன்லோட் பண்ணுற இதுக்குள்ள போயிடும். இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி வரும். வெரிஃபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு தருவோம். அந்த ஆடு மட்டும் பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆடு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் டைம் ஓடி வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆடு இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் டைம் ஓடும். அந்த 6 செகண்ட் டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணினா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணினா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 1 MBக்கு புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்கள் மொபைல் செட்டாச்சு வர அப்படிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இருந்தீங்கன்னா நோ டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணி எஸ்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. எஸ்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எஸ்டாக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்டாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா நோ டேமேஜ் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் ஆட் ஆகிருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃபைல் ஒரு வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 6 ஃபைல் இருக்கும். அதுக்கு நான் மேலே இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணி மல்டி செலக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 6ஐயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு 3 வாட்டை பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஓபிபி அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு கான்டாக்ட் மாதிரி அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு நம்ம மெயின் ஃபைல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள ஆக்செப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு பின் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டேட்டா போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் மொபைலில் பசங்க இருந்து நெசி கேம்குள்ளே போயிருங்க. ஏதாவது ஒரு மேட்சை பற்றி நான் ப்ளே பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.